கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 8 இன்றைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி ராஜட்ட சொல்கிறாரு, தீபா வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ செங்கல்பட்டில் உள்ள சாமியாரை பார்க்குறதுக்காக தான் போயிருக்காங்க. அதனால் நேராக நம்ம செங்கல்பட்டுக்கு போயிட்டு தீபாவை பற்றி விசாரித்தோம்னா நம்மளுக்கு உண்மை தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜா சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, நம்ம செங்கல்பட்டுக்கு போயிட்டு அங்கே தீபாவை விசாரிக்கணும். அப்போ தான் சீக்கிரம் சிஸ்டரை கண்டுபிடிக்க முடியும். அந்த ரியா கிட்ட வந்து தீபா இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு நம்ம வந்துட்டு எப்படியாவது தீபா சிஸ்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்திகிட்ட ராஜா சொல்கிறாரு. உடனே கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து நேராக செங்கல்பட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி இருக்காங்கள, அவங்க கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி கால் பண்ணுறாங்க, என்னால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எந்த பதிலுமே சொல்ல முடியாது. ஏன்னா தீபாவை கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. தீபா காணாமல் போய் 5 மணி நேரம் ஆகிட்டு இன்னுமே தீபாவை என்னால் கண்டுபிடிக்க முடியலை. கண்டிப்பாக என்னால் அன்னிக்கிட்ட பேச முடியாது. ராஜா, நீ கொஞ்சம் பேசுறியா அப்படின்னு சொல்ல, உடனே ராஜாவும் சரி கார்த்தி, நான் பேசுகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு ஃபோனை வாங்குறாரு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, யார் தம்பி பேசுகிறது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, நான் கார்த்தியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்தி இங்கே தம்பி அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் இந்த நேரத்தில் பேச முடியாது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, இது மாதிரி தீபாவை சிஸ்டரை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், ஒரு சின்ன க்ளூ எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, என்ன க்ளூ தம்பி அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, இது மாதிரி தீபா வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி செங்கல்பட்டில் உள்ள ஜாமியாரை பார்க்கணும்னு மைதிலி அன்னிக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் மைதிலிக்கு கால் பண்ணி கேட்டோம், ஏதோ செங்கல்பட்டில் உள்ள பூசாரியை பார்க்க சொல்லி மைதிலி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தீபா அவங்கள பார்க்குறதுக்காக செங்கல்பட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சியும், தீபா மட்டும் தனியாக போயிருப்பா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, எனக்கும் அதான் சிஸ்டர் டவுட்டாக இருக்குது, தீபா மட்டும் தனியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்களா அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்டோம். ரம்யா என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், தீபாவை தேடுறதுக்காக நீங்கள் செங்கல்பட்டு போனீங்கன்னா கூடவே நானும் பின்னாடியே வரேன், நீங்கள் போய் தேடிக்கிட்டுருங்க அப்படின்னு அந்த ரம்யா சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம மீனாட்சியும், சரி நீங்கள் தீபாவை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், அத்தை வந்துட்டு இன்னும் கண்முழிக்கவே இல்லை, எனக்கு வேறு பயமாக இருக்குது, அடுத்தடுத்து வீட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, மேடம் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு தீபாவை கண்டுபிடிச்சிடலாம். தீபா சிஸ்டர் செங்கல்பட்டில் உள்ள ஜாமியாரை தான் பார்க்க போயிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு ரியா கண்டிப்பாக கடத்தலை அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சியும், சரி நீங்கள் தீபாவை கண்டுபிடிச்சிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, என்னாச்சுமா மீனாட்சி அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா தீபா வந்துட்டு ஏதோ சாமியாரை பார்க்க போகிறேன், பரிகாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடி வளரிக்கிட்டு இருந்தா, நான் போய் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மலுப்புனா, இப்போ தான் புரியுது, செங்கல்பட்டில் உள்ள சாமியாரை பார்க்குறதுக்காக தான் தீபா போயிருக்கா. அங்கே வந்துட்டு கண்டிப்பாக வந்து சாமியாரை பார்த்துக்கிட்டு இருப்பா தீபா. இதை எதிர்பார்த்து தான் கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜாவும் தீபாவை பார்க்குறதுக்காக செங்கல்பட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, அப்போ ரியா ஃபோன் பண்ணி தீபாவை கடத்திட்டா தான் சொன்னாலே, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதான் மாமா எனக்கு ஒன்றும் புரியல, தீபாவை யாரோ பெண் சாமியார் கூட்டிகிட்டு போனதாக காலையில் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா தீபா செங்கல்பட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தீபா இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இடையில வேற ரியா கால் பண்ணி நான் தான் தீபாவை கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு நம்மளை மிரட்டுறா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே சொன்னேன்னு, அந்த
ஐஸ்வர்யா அந்த ரியா வந்துட்டு தீபாவை கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவள் ஏற்கனவே அங்கே எங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா ஓடி போய். இப்படி இருக்கையில் அவள் தீபாவை கடத்திட்டு போய் எங்கே வச்சுப்பா? கொஞ்சமாவது சுய புத்தியோடு யோசிச்சு பாருங்க அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, நீ இப்படி கன்ஃபார்ம் பண்ணி பேசுகிறத பார்த்தா இனிமேல் ரியாவே உன்கிட்ட நேரடியாக வந்து இது மாதிரி நான் தீபாவை கடத்தலை, என்கிட்ட தீபா இல்லை, ஆனால் அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி வீட்டை மிரட்டலாம் அப்படின்னு நீயே சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறிய அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு என் மேலே தான் சந்தேகம், எப்பயுமே என்னை நம்பவே மாட்டிங்களா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, உன்னை நம்ப முடியாதுரி, ஒருவேளை நீயும் சேர்ந்து அந்த ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகப்படாமல் ஃபஸ்ட்டு தீபா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத போய் கண்டுபிடிங்க அப்படின்னு. அருணும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் இந்த விஷயத்தில் உன் தலையிடல் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த வாட்டி கண்டிப்பாக உனக்கு தண்டனம் பயங்கரமாக கிடைக்கும் அப்படின்னு. இதை கேட்டு ஐஸ்வர்யா மனசில் யோசிக்கிறாங்க, ஐயையோ அந்த ரியாவை வேற நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், இந்த விஷயம் இவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்மளை சும்மா விட மாட்டேன், அதுக்குள்ளேயும் எப்படியாவது அந்த ரியாவை எங்கேயாவது ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அருணும் ஆனந்தும் சேர்ந்து மீனாட்சி கிட்ட, இங்கே பாருங்கள் அண்ணி, நீங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்துட்டு கார்த்திகை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்களும் செங்கல்பட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சி சொல்கிறாங்க, இருங்க தம்பி, கார்த்தி ஃபஸ்ட்டு போய் அங்கே தேடி பார்க்கட்டும், அங்கே தீபா இருந்தால் நல்லது தான், ஆனால் தீபா இல்லைன்னா இங்கே ஒருத்தர் வேணும்ல, ஒரு வேளை தீபா இங்கே எங்கேயாவது இருந்தாங்கன்னா அப்படின்னு. இதை கேட்ட ஆனந்தும், நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அண்ணி, கார்த்தி வந்து அங்கே தேடட்டும், நம்ம இங்கே பார்த்துப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு போயிட்டுருக்கும் பொழுது ராஜா வந்துட்டு கார்த்தியோட ஃபோனை செக் பண்ணுறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி உனக்கு நிறைய மெசேஜ் வந்து கிடக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன மெசேஜ் வந்திருக்க போகுது, அதெல்லாம் வைங்க, கம்பெனி மெசேஜ் தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ ராஜா மெசேஜஸை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்தி, தீபா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாத்தியா அப்படின்னு. கார்த்தி ஷாக் ஆகி காரை கொண்டு போய் ஓரமாக நிப்பாட்டுறாரு. காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு ராஜா கிட்ட, என்ன சொன்ன இப்போ அப்படின்னு கேட்க ராஜா சொல்கிறாரு, தீபா சிஸ்டர் காலையிலேயே உனக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி ஷாக் ஆகுறாரு, காலையில் எத்தனை மணிக்கு தீபா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, காலையில் கரெக்டாக 8 மணி போல் தீபா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தீபா மெசேஜ் பண்ண அடுத்த செகண்டே நீ கால் பண்ணியிருக்க, ஆனால் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லியிருக்கு, நீ இந்த வீடியோவை பாரு அப்படின்ட்டு அந்த வீடியோவை நம்ம ராஜா கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. கார்த்தி அந்த வீடியோவை பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆகுறாரு. அதில் என்ன இருக்குன்னா, தீபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி நான் அத்தைக்காக ஒரு பரிகாரம் செய்ய போகிறேன், இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நான் உயிரோட திரும்பி வருவேனா என்னன்னே தெரியாது, எங்கள் அத்தையோட நான் வெளியில் வரும் பொழுது எங்கள் அத்தையோட உயிர் வந்து மறுபடியும் அவங்க உடம்புக்குள்ளே வந்திருக்கணும், அத்தை நல்லபடியாக கண்முழிக்கணும், அப்படி அத்தை கண்முழிக்கலைன்னா நானும் சேர்ந்து செத்துருவேன், அப்படி அத்தை கண்முழிச்சு நான் வராமல் இருந்தாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை, எனக்கு முக்கியம் என் அத்தையோட உயிர் மட்டும்தான், அதனால் நீரில் மிதக்கிற ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறேன், அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக என் உயிருக்கு ஆபத்து வரும், அதனால் நான் இறந்து கூட போகலாம், அப்படி நான் இறந்து போயிட்டேன்னா என்னுடைய இறப்புக்கு யாருமே காரணம் கிடையாது, என்னுடைய இறப்புக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு ரம்யா அந்த தீபா அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை கேட்டதோட ராஜாவும் கார்த்தியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, என்ன கார்த்தி, தீபா சிஸ்டர் இப்படி ஒரு வீடியோவை உனக்கு அனுப்பியிருக்காங்க, இதை போய் நீ பார்க்காம இருந்திருக்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் ஒரு வேலையாக இருந்ததுனால நான் பார்க்கல, தீபாவை காணும்னத்தோட தீபாவோட மெசேஜையும் நான் பார்க்காம இருந்துட்டேன் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, என்ன கார்த்தி இப்படி சொல்கிற, நீ அப்போவே இந்த வீடியோவை பார்த்துருந்தா எப்படியாவது தீபா சிஸ்டரை கோயிலில் வந்து காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அப்போ எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும், தீபா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா கண்டிப்பாக ஏதோ ஒரு பரிகாரத்தை தான் செய்ய போகிறாங்க, நம்ம சீக்கிரம் செங்கல்பட்டுக்கு போகணும் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து செங்கல்பட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே ஒரு கோவில் இருக்கா, அந்த கோவிலில் போயிட்டு தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்கள 2-3 நாளைக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, யாருக்குமே எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, யாருமே தெரியலன்னு தான் சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, தீபாவுக்கு இந்நேரம் ஏதாவது ஆகியிருக்கும்ல அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி கவலைப்படாத, தீபாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் ஆகிட்டு
கண்டிப்பாக தீபா இந்நேரம் அந்த கூண்டுக்குள்ளே இறங்கியிருப்பாங்க. இதனால தீபாவுக்கு கண்டிப்பாக ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, கார்த்தி தயவு செஞ்சு அழுவாத, இந்த ஃபோட்டோவை காமிச்சு நம்ம யாருக்கிட்டையாவது விசாரிப்போம் அப்படின்ட்டு அங்கே உள்ளவங்க கிட்ட தீபாவோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. யாருமே வந்துட்டு தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இன்னுமே நம்ம கார்த்திக்கும் ராஜாவுக்கும் பயம் அதிகரிக்குது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அப்படி எங்கே தான் போயிருப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தீபா ஏதாவது பரிகாரத்தை பற்றி சொன்னாங்களான்னு கேட்கலாம்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் அந்த ரம்யா தான் பரிகாரத்தை பற்றி எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எப்படி வந்துட்டு நான் அவங்க கிட்ட திரும்பி கேட்குறது அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இதுக்கு மேலேயும் தீபா சிஸ்டரை தேடுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன், நம்ம என்ன தான் பண்ணுறது கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸாக இருக்கும். நம்மளுக்கு கிடைச்சது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அது ரம்யா மட்டும்தான். ரம்யாவுக்கு தான் தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரியறதுக்கு முழு வாய்ப்பு இருக்கும். அதனால நான் மறுபடியும் ரம்யாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு கார்த்தி மறுபடியும் ரம்யாவுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு மறுபடி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு நேராக தீபாவை பார்க்குறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, யார் ரம்யா கால் பண்ணுறது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆஃபீஸ்க்கு லீவு கொடுக்க சொன்னேன், ஆனால் லீவு கொடுக்காம என்னையே வந்துட்டு கம்பெனிக்கு வர சொல்லி ரொம்ப டென்ஷன் கலப்புறாங்க. ஒரு முக்கியமான மீட்டிங், நான் 2 மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சரி ரம்யா பேசிட்டு வா, நானும் காரை விட்டு கொஞ்சம் நிற்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறதுனால கால் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு. ரம்யாவும் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க 2 பேருமே. அப்போ ரம்யா தீபாவை விட்டு தள்ளி போய் நின்று பேசுகிறாங்க. அப்போ நம்ம தீபாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது, இவ எதுக்கு ஃபோனு வந்தால் மட்டும் நம்மளை விட்டுட்டு எட்டி போய் நின்று பேசுகிறா, என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, தீபா அங்கேயே நில்லு, நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி தீபா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யாவுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. கண்டுபிடிச்சிட்டிங்களா கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், தீபா வந்துட்டு செங்கல்பட்டில் உள்ள ஒரு சாமியாரை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அந்த சாமியார் ஏதோ பரிகாரம் செய்ய சொல்லியிருக்காங்க. அதனால் தீபா அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்காக தான் செங்கல்பட்டுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. இந்த ஏரியாவில் தான் தீபா எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தீபாவை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவுக்கு கொஞ்சம் பயம். என்ன கார்த்தி சொல்கிறீங்க, தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த அட்ரஸை என்கிட்ட அனுப்புங்க, நானும் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் ஆஃபீஸில் தானே முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆஃபீஸில் முக்கியமான வேலையை பாருங்கள், நான் தீபாவை கண்டுபிடிச்சதோட நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், அது வரைக்கும் நீங்கள் கம்பெனி ஒர்க்கை மட்டும் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவுக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. ஒருவேளை கார்த்தி போட்டு வாங்குறதுக்காக இப்படி பேசுவானோ, நம்மக்கிட்ட தீபா இருக்கிறத அவள் கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க, எந்த இடம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, எந்த இடம்னு சொன்னால் அங்கே உள்ளவங்களை நான் தேட சொல்லுவேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம் மேடம், எக்ஸாக்டாக தீபா எங்கே இருக்காங்கன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி காலை கட் பண்ணுறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இது கார்த்தி இவ்வளோ சுலபமாக கண்டுபிடிச்சிட்டானே, நம்ம கூட இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா வந்து சொல்கிறாங்க, ரம்யா என்னாச்சு, உன் முகமே சரியில்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, ரொம்ப கஷ்டமான பரிகாரத்தை நீ இன்றைக்கி செய்ய புரியல, இதனால் உன் உயிருக்கு கூட ஆபத்துன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கையில் நீ இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நான் எப்படி தீபா அனுமதிக்க முடியும், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, என்ன ரம்யா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பரிகாரத்தையும் செய்ய போகிறேன், இந்த நேரத்தில் நீ இப்படி பேசுறிய அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, உனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா உன் ஹஸ்பண்ட், உன் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, எல்லாரும் சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது என் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். அப்படி என் உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இறந்துட்டேன்னா அதுக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அதை பேசி நான் கார்த்திக் சருக்கு அனுப்பிட்டேன். இன்னும் கார்த்திக் சார் அந்த வீடியோவை பார்த்துருப்பாரு அப்படின்னு.
இதை கேட்டதோட ரம்யா ஷாக் ஆகுறாங்க. என்ன தீபா சொல்கிறா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, கார்த்திக் சார் வந்து ரொம்ப பாவம், அவருக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா அவர் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு அவருடைய லைஃப்பை வந்து பாதி வீணடிச்சிருவார். அதனால தான் நான் இந்த வீடியோவை ஆல்ரெடி பேசி அவருக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா டென்ஷன் ஆகி, என்ன முட்டாள்தனமான காரியத்தை பண்ணியிருக்கேன், கார்த்தி அந்த வீடியோவை பார்த்தா என்ன நினைப்பாரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவர் எதுவும் நினைக்க மாட்டார் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இன்னரம் கார்த்தி உன்னையை தேடி இங்கே வந்துக்கிட்டு இருப்பாரு, உன்னைய பரிகாரம் செய்ய விட போகிறது கிடையாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா இந்த பரிகாரம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியணும், நீ வா ரம்யா, ப்ளீஸ் ரம்யா அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, என்னால் இந்த பரிகாரத்தை செய்ய வர முடியாது. ஏன்னா நீ இந்த பரிகாரத்தை செய்ய போகிறத நீ சொல்லிட்ட, இதனால் யாருக்கு பிரச்சனை வரும், உனக்கு தானே பிரச்சனை வரும், உன் அத்தைக்கு தான் பிரச்சனை வரும், இதனால் உன் அத்தையோட உயிர் கூட பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குருஜி என்ன சொன்னார், இந்த பரிகாரத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு உன்னை எவ்வளோ வான் பண்ணார். அப்படி இருக்கையில் நீ இந்த பரிகாரத்தை பற்றி நீ பேசியிருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சார் வந்து ரொம்ப பாவம், அவருக்கு இந்த விஷயம் தெரிய வரணும். உனக்கே தெரியும், ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கார்த்திக் சார் அவ்வளோ சங்கடப்பட்டு போயிடுவார். ஏற்கனவே இப்போ அத்தைக்கு வேற முடியலை, இப்போ நான் வேற காணும்னா கார்த்திக் சார் ரொம்ப சோகமாயிடுவார். அதனால தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை அனுப்பினேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரிவா, கார்த்தி வந்துட்டு உன்னை கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளே உன்னைய கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பரிகாரத்தை முடித்து உன்னை நல்லபடியாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல உடனே தீபாவும் சரி ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கூப்பிட்ட இடத்துக்கு மறுபடியும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, எனக்கு என்னமோ அந்த ரம்யா மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தோழியாக தீபா கூடயே இருக்கிறது அந்த ரம்யா தான். ஆனால் இப்போ தீபாவை பற்றி கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த ரம்யா ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தோணுது கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா வந்துட்டு என்னுடைய மேடம், அவங்க வந்துட்டு பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, அதனால் அவங்க போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, உனக்கு இப்போ கிடைச்ச ஒரு சின்ன குழுவில் அந்த ரம்யாவும் தான் இருக்காங்க, அதனால் ரம்யாவை பற்றி விசாரிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, நீ ரம்யாவை பற்றி விசாரி அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி ஓகே, உனக்காக நான் ரம்யாவை பற்றின டீட்டெயில்ஸை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு நேராக ரம்யாவோட நம்பரை சரவணனுக்கு அனுப்பி அந்த ரம்யாவோட லைவ் லொக்கேஷனை கேட்குறாங்க. சரவணன் கேட்குறாரு, ஏன் கார்த்தி, ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் எந்தவித பெரிய பிரச்சனையும் இல்லை, இது மாதிரி தீபா வந்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க, அவங்கள காணும், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு உங்ககிட்ட ரம்யாவோட நம்பரை அனுப்புனேன். ஏன்னா தீபாவும் ரம்யாவும் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சு தான் உங்ககிட்ட அந்த லைவ் லொக்கேஷனை அனுப்புனேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு சரவணனும் சரி கார்த்தி, நான் இப்போ உடனே வந்துட்டு அந்த லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை அனுப்புகிறாங்க. கார்த்தி அந்த லொக்கேஷனை வாங்கிக்கிறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஏன் கார்த்தி, ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனையா, நான் பார்த்துக்கவா அப்படின்னு கேட்குறேன். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை, ஒரு முக்கியமான விஷயமா நான் போயிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப வந்து உங்கள் ஹெல்ப்பு தேவைப்பட்டா நான் உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சரவணனும், கார்த்தி, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை சார், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு நேராக ராஜா கிட்ட, ராஜா, அந்த நம்பர் கொடுத்தன ரம்யாவோட நம்பரு, அதோட லொக்கேஷனை அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இனிமேல் வந்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போய் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ராஜாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அந்த பெரிய மலைப்பகுதிக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கு வந்து மஞ்சள் கலர் புடவை கொடுத்து கட்ட சொல்கிறாங்க ரம்யா. நம்ம தீபாவும் ரம்யா கொடுத்த அந்த மஞ்சள் கலர் புடவையை கட்டிக்கிட்டு நேராக அந்த சாமி கும்பிட்றதுக்காக மலை உச்சிக்கு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த சேகர் இருக்கார். சேகர் நேராக ரம்யாவை பார்த்து, என்ன மேடம், இப்போ தான் வரத்துக்கு உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, சாரி, இது மாதிரி தீபாவை காணும், அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிட்டு அப்படின்னு. அப்போ அந்த பூசாரி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, எங்கம்மா போயிருந்த அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கோயிலில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ரம்யா தான் என்னை பார்க்கல, நான் ரொம்ப நேரமாக கோயிலில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ரம்யா வந்து எதுக்காக என்னை பார்க்கலன்னு தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ஐயர் சொல்கிறாரு, ஏய் ரம்யா, நீ ஒழுங்காக வந்து அவளை கூப்பிட்டுட்டு வர மாட்டியா அப்படின்னு. அதுக்கு ரம்யா முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பூசாரி, நீங்கள் சொன்ன மாதிரி தீபாவை கூப்பிட்றதுக்காக நான் கோயிலுக்கு தான் போனேன், அங்கே தீபா இருந்தா, ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியல,
கேட்குறதுக்கு யாரோ பெண் சாமியார் வந்து தீபாவை கூட்டிகிட்டு போனதா சொன்னாங்க. ஆனால் நான் இவள்கிட்ட கேட்குறதுக்கு என்னை யாருமே கூட்டிகிட்டு போகலை, நான் கோவிலில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நான் போய் பார்க்கையில் இவ இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க ரம்யா கிட்ட, இங்கே பாரு ரம்யா, நான் கோயிலில் தான் அப்பையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் எங்கேயுமே போகலை அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, சரி அதை விடு, இப்போ தான் நீ வந்துட்டியல்ல, பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த பூசாரி சொல்கிறாரு, இங்கே பாருமா, மலைப்பகுதியில் இந்த ரம்யா தீபா உட்கார வேண்டிய அந்த பொட்டியை வந்து கொண்டு போய் வச்சுருக்கேன் சாமிக்கிட்ட. அங்கே போயிட்டு தீபா அந்த பொட்டிக்கு மாலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த பொட்டியை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இங்கே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா நினைக்கிறாங்க, சே, டக்குன்னு இவளை பொட்டிக்குள்ளே இறக்கி தீர்த்து கட்டுறதை விட்டுட்டு இவன் என்ன பரிகாரம்லாம் பண்ணுறான் அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க தீபாட்ட, தீபா நீ முன்னாடி போயிட்டு நான் வந்துட்டு நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மலையேற ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக அந்த சேகரை பார்த்து, யோ பேசாப்பில் அந்த தீபாவை இந்த பொட்டிக்குள்ளே இறக்கி தண்ணிக்குள்ளே இறக்கினான்னு, அதை விட்டுட்டு நீ என்ன அந்த பரிகாரம் பூஜைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஆரம்பித்தா எப்போ இவளை தீர்த்து கட்டுறது, யாராவது தீபாவை தேடி இங்கே வரத்துக்குள்ளே இவளை தீர்த்து கட்டணும், உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் இது சாதாரண பலி இல்லை, நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்க இது சும்மா உங்களுடைய எண்ணத்தை மட்டும் நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு இடம் கிடையாது, நான் இது மாதிரி தீர்த்து கட்ட போகிறேன், அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தையே செய்கிறேன், இது வந்து பலி கொடுக்குற மாதிரி அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவுக்கு பயம் அதிகரிக்குது, என்ன சொல்கிறா அப்படின்னு. அப்போ அந்த பூசாரி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், நான் தான் அப்போவே சொன்னேன்னே, என் தாத்தாவும் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை தான் பண்ணார், நான் வந்து இந்த உயிர் பலியை சாதாரணமாக கொண்டு போகிறது கிடையாது, இதை வந்து ஒரு பலி ஆக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, என்னமோ பண்ணு, ஆனால் சீக்கிரம் அவளை தீர்த்து கட்டு, நீ நேரம் கடத்த நம்மளுக்கு தான் ஆபத்து, யாராவது ஒருத்தவங்க தீபாவை தேடி வந்தால் நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த குருஜி சொல்கிறாரு, இங்கே பாரு, கண்டிப்பாக வந்துட்டு அவளை இன்றைக்கி தீர்த்து கட்டிடுவேன், அவளை தண்ணிக்குள்ளே இறக்குறது இன்றைக்கி உண்மைதான், யார் வந்தாலுமே இன்றைக்கி தடுக்கவே முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த தீபாவை போய் பார்க்குறேன், நான் வராமல் இருந்தால் அவள் என் மேலே சந்தேகப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தீபா வந்துட்டு நேராக மேலே போயிடுறாங்க அந்த சாமியை பார்க்குறதுக்கு. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் நம்ம தீபா இறங்க வேண்டிய அந்த மரப்பெட்டி இருக்குது. அப்போ ரம்யா நேராக தீபா பக்கத்தில் போயிட்டு, தீபா சாமி கும்பிட்டியா அப்படின்னு கேட்க, தீபா கண்ணை மூடிக்கிட்டே கும்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, ரம்யா சொல்கிறாங்க சரிவா போகலாம் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க எங்கே போகலாம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன தீபா பரிகாரம் செய்கிறதுக்கு தான் நீ கூப்பிட்றேன் அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, பரிகாரம் செய்ய கூப்பிட்றியா இல்லை என்னை தீர்த்து கட்ட கூப்பிட்றியா அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, என்ன தீபா சொல்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம், நீ என்னை தீர்த்து கட்டுறதுக்காக தானே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவுக்கு தூக்கி வாரி போகிறது. தீபா என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ தீபா டக்குன்னு சுய நினைவுக்கு வராங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னாச்சு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை தீபா அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இவ அடிக்கடி இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கா, கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் தீபாவோட உடம்புல இருக்குது, அதுக்குள்ளேயும் நம்ம எப்படியாவது தீபாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க, ஏதாவது சொன்னியா ரம்யா அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா நான் ஒன்றும் சொல்லலை, பரிகாரத்தை நல்லபடியாக முடிக்கணும் அதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லபடியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் தீபா கையெடுத்து கும்பிட்டு சாமியை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது இந்த பரிகாரத்தை முடிக்கணும், தீபா அடிக்கடி ஏதோ மாறிக்கிட்டே இருக்கா, நம்ம போயிட்டு இதை சேகர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. ரம்யா வந்துட்டு தீபாவை அந்த இடத்துல விட்டுட்டு நேராக சேகரை பார்க்க போகிறாங்க. சேகர் வந்துட்டு அந்த ஆற்றுக்கரையில் நிற்கிறாரு. அப்போ ரம்யா வந்துட்டு நேராக சேகர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, ரம்யா உடம்புல அடிக்கடி மாற்றம் இருக்குது அப்படின்னு. அதுக்கு சேகர் சொல்கிறாரு, என்ன தீபா உடம்புல மாற்றம் இருக்கா, என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா அடிக்கடி என்னென்னமோ பேசுகிறா, கேட்டால் எனக்கு புரியலன்னு சொல்கிறா, என்ன நடந்துச்சுன்னே அவளுக்கே தெரியல அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இந்த பரிகாரத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் தீபா அப்படி பண்ணுறா போல் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ தோணலை, தீபா ஏதோ டக்குன்னு வேறு யாரோ ஒருத்தராக மாறுறா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீ எதுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து சரி அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகர் சொல்கிறாரு, மேடம் இதுதான் என்னுடைய முதல் பரிகாரம்லாம் இல்லை, நான் பல பரிகாரத்தை பண்ணியிருக்கேன், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா மலையில் சாமி கும்பிட்டுட்டு இறக்கி வராங்க. தீபா வந்துட்டு நேராக அந்த சாமியாரை வந்து பார்க்குறாங்க. அப்போ குருஜி வந்து நேராக சாமியாரை பார்த்து, மகளே நீ சாமி கும்பிட்டுட்டியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் ஐயா,
நீங்கள் இனிமேல் பரிகாரத்தை ஆரம்பித்தா மட்டும் போதும் அப்படின்னு. அப்போ குருஜியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை உட்கார வைக்கிறாங்க. தீபாவை உட்கார வச்சு தீபாவுக்கு வந்துட்டு மாலையெல்லாம் போடுறாங்க. தீபா தூக்கிட்டு வந்த அந்த மரப்பலகையும் பக்கத்துலேயே வைக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சாமியாரே, என் தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் தான் வந்து பார்த்து பத்திரமா இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உயிர் பலி கூட வரும்னு சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் நீ பேசாத அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, தீபா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவளுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, இந்த பரிகாரத்தை நான் எதுக்காக செய்ய வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல, என் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முழுக்க முழுக்க இந்த இடத்துக்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவும் சரி தீபா, இது உன்னுடைய முடிவு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தியும் ராஜாவும் வந்துட்டு நேராக அந்த காட்டு பகுதிக்கு வராங்க, வனப்பகுதிக்கு வராங்க. அங்கே வந்ததோட திடீர்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இந்த இடத்துல தான் தீபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா என்ன நடக்குதுன்னா, நிறைய அங்கே கூட்டம் நிற்கிது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன இவ்வளோ கூட்டம் நிற்கிது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி சீக்கிரம் வா போவான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிக்கிட்டே நேராக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போகிறப்ப நிறையா வந்துட்டு ரவுடிங்க வந்து நம்ம கார்த்தியை வந்து சுற்றி வளைக்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, யோ, நீங்கள்லாம் யாருடா, எதுக்காகடா எங்களை சுற்றி வளைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரவுடிங்க சொல்கிறாங்க, நீங்கள்லாம் யார், எதுக்கு இந்த காட்டு பகுதிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் வந்துட்டு இங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன், அதான் வந்துட்டு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், மற்றபடி உங்கள் யாருக்கும் நான் எந்த டிஸ்டர்பும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே யாருமே வரத்துக்கு அனுமதியே கிடையாது, நீங்கள் நினச்ச மாதிரி இந்த காட்டு பகுதிக்குள்ளே யாருமே வரல, மரியாதையாக இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, என் ஒய்ஃப் தீபா இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி வா கார்த்தி, இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா வந்தால் மட்டும்தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு திடீர்னு வந்துட்டு நிறையா ரவுடிங்க வந்துட்டு கட்டையோட வராங்க. அப்போ கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரவுடிகளை அடித்து போடுறாரு. அந்த ரவுடிங்க எல்லாருமே கார்த்திக்கு பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, நான் உன்னை சாதாரணமாக நினச்சிட்டேன், பொண்டாட்டிக்காக நீ இவ்வளோ கோவப்படுறிய அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி அங்கே உள்ள எல்லாரையுமே அடித்து விரட்டிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ரவுடிங்க நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா வந்துட்டு தீபாவை விட்டு தள்ளி நின்று, சொல்லுங்கடா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணை தேடி ஒரு 2 பேர் வந்தானுங்க, அவனுங்களை அடித்து விரட்டுறதுக்கு நாங்கள் போய் நின்னோம். ஆனால் ஒருத்தன் செம ஆளாக இருக்கான், அவன் எங்களை அடித்து துரட்டிட்டான், எங்களால் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீங்கள் தான் எப்படியாவது அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், நாங்கள் வந்து ரொம்ப போராடி பார்த்தோம், ஆனால் எங்களால் வந்துட்டு அவனை சமாளிக்கவே முடியலை, அவன் காட்டாத்து வெள்ளம் மாதிரி சரியான கோவத்தில் வந்துக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட மட்டும் நீங்கள் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா ஷாக் ஆகி, சரி நான் பார்த்துக்கிறேன், வையுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக குருஜி பக்கத்தில் வந்து நின்றுட்டு, குருஜி, இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க, குருஜி சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணை அந்த கூண்டுக்குள்ளே இறக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ ரம்யா வந்துட்டு அந்த குருஜிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்றாங்க. குருஜி அந்த மெசேஜை பார்த்துட்டு நேராக ரம்யாவை பார்க்க, அப்போ ரம்யா தலையை சேர்க்குறாங்க. அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னா, இவளை தேடி 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளேயும் இவளை தண்ணிக்குள்ளே இறக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. உடனே அந்த சேகரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தீபாட்ட சொல்ல, தீபா கேட்குறாங்க, இந்த பூஜை முடிஞ்சிட்டா அப்படின்னு. குருஜி சொல்கிறாரு, இந்த பூஜை முடிஞ்சிட்டு மேடம், உங்களை வந்துட்டு இனிமேல் இதுக்குள்ளே இறக்குறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்ட்டு நேராக வந்துட்டு தீபாவை அந்த மரப்பெட்டிக்குள்ளே இறக்குறாங்க. தீபா அந்த மரப்பெட்டிக்குள்ளே இறங்குறாங்க. அப்போ நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, தீபா இதோட உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த குருஜி சொல்கிறாரு, தீபாவை இனிமேல் தண்ணிக்குள்ளே இறக்கணும் அப்படின்னு. தண்ணிக்குள்ளே இறக்கி ரம்யா வந்துட்டு அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தீபா வந்துட்டு உள்ளார இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, தீபா இன்னையோட உன் கதை முடியுது அப்படின்னு அந்த கயிறை போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ குருஜி சொல்கிறாரு, மேடம், நம்ம இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லது, ஏன்னா
இந்த உயிர் பலி கொடுத்த பிறகு நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. அதே நேரத்தில் கார்த்தி கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு. அப்போ அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரே தண்ணியாக இருக்குது. அப்போ ராஜா சொல்கிறாரு, என்ன கார்த்தி, இந்த ஆற்றுக்கரையில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல, இங்கே என்ன நிறைய மாலையெல்லாம் கிடக்கு, என்ன நடந்திருக்கும் இங்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி ஒரு வேளை தீபாவை ஏதாவது பலி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கண்டிப்பாக தீபாவுக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறது கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இந்த இடத்துல தான் தீபா எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. கார்த்தி வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.